ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 48வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ 600 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு சத்து மாவு கஞ்சி ஒரு டம்ளர் கொடுத்துட்டேன். அதை தான் அவங்க இன்றைக்கி குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பசிக்கல. மதியம் தான் லஞ்ச் எடுத்துட்டாங்க. நார்மலாக சத்து மாவு கஞ்சி பெரியவங்க குடிக்கிறதாக இருந்தாலே வயிறு திம்முன்னு இருக்கும். அதனால் அவங்களுக்கு பசிக்கல அப்படின்ட்டு நடுவில் வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எடுத்துக்கல. மதியம் லஞ்ச் தான் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பாரும் அப்பளம் உருளைக்கிழங்கு கூட்டுக்கறி பண்ணியிருந்தேன். இது ரெண்டும் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பாயில்டு எக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். அதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு ஒரு 6:45 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் மாங்காய் சாம்பாரும் ஊற்றி அவங்க டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சொல்லிட்டேன் ஹரிணிக்கிட்ட, நீ ஈவினிங்லாம் பண்ணிடாதடி, நானும் வந்து உங்க கூட கம்பெனிக்கு வரேன் அப்படின்னு. உடனே நான் நைட்டு இன்றைக்கி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குழந்த பாவம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கையை காலை ஆட்டி ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஜீரகமும் சோம்பும் தண்ணி நல்லா சூடு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிட்டு நல்லா டீ காஃபி எந்த அளவுக்கு குடிப்போமோ அந்த சூடில் இருக்கிற அளவுக்கு நானும் ஹரிணியும் வந்து அந்த ஜீரக தண்ணியை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பேசி இருந்துட்டு போய் நைட் வந்து படுத்துட்டாங்க. இப்படி தான் இன்றைக்கி அவங்க வந்து வெயிட் லாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க ஒரு விஷயம் கிளியராகவே புரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நான் இங்கே இருக்க மாட்டேன், வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கவுண்டிங் வேறு வச்சுக்கிறோம். கரெக்டாக இந்த கவுண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும். என்னால் முடியல அப்படின்னா கூட, அம்மா முடியும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறதுனால நானும் சேர்ந்து பண்ணுறேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வீட்டில் ஒருத்தர் மட்டும் ஒரு வேலையை நம்ம செய்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக அது பாதிலேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தாலும் குழந்தைங்க கூட இது மாதிரி மிங்கிளாகி பண்ணும்பொழுது நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.